நீங்க இன்னைக்கு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை கூட உங்க வாழ்க்கைய எப்படி மாத்துது தெரியுங்களா? பணம் கூட இல்லைங்க. ஒரு ஸ்மைல், ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஹெல்ப் அது உங்க வாழ்க்கைக்கான பெரிய கதவுகள திறந்து வைக்குங்க. இது சைக்காலஜி இல்லைங்க. இதுதாங்க லா ஆஃப் கிவிங். நம்ம வாழ்க்கை சில நேரம் அப்படியே நின்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குங்கல்ல. ஃப்ளோ எதுவும் இல்லாத மாதிரி இருக்குங்கல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் தாங்க. நம்ம எனர்ஜி தேங்கி போறது தாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு ஆறு மாரி ஓடிட்டே இருக்குங்க. ஓடுற தண்ணி தாங்க என்னைக்கும் சுத்தமா இருக்கும். நிக்கிற தண்ணி அடைச்சு போய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. அது மாரி நம்ம கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையும் பிளாக் ஆயிடுங்க. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றதுக்கு தாங்க லா ஆஃப் கிவிங். நம்ம எல்லாரும் நினைக்கிறதாங்க, நம்ம கொடுக்கறது நஷ்டம், கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்தா எப்படி திரும்பி வரும் இப்படிலாம் நினைக்கிறேங்க. ஆனா யூனிவர்ஸுக்கு அந்த லாஜிக் எல்லாம் தெரியாதுங்க. அது நம்ம கொடுக்கறது நமக்கு திரும்பி வரப்போறது தாங்க. அது நம்ம கொடுக்குற நம்மகிட்ட இருந்து தான் திரும்பி வரணுன்ற அவசியம் இல்லைங்க. அதே நாள்ல தான் திரும்பி வரணுன்ற அவசியம் இல்லைங்க. ஆனா யூனிவர்ஸ் ஷியோரா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. நல்ல வார்த்தை, ஒரு ஜென்யூன் அப்ரிசியேஷன், ஒரு ஸ்மால் ஹெல்ப், ஒரு பிளெஸ்ஸிங் எது கொடுத்தாலும் அது உங்க வாழ்க்கையில சர்க்கிள் போட்டு வந்து சந்திக்குங்க. ஒரு மாணவன் குருவிடம் கேட்குறாங்கங்க. குருவே, என்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்கு. நான் எப்படி மற்றவங்களுக்கு தர்றதுன்னு கேட்குறாருங்க. அதுக்கு குரு சிரிச்சுட்டே சொல்றாருங்க. உன்னோட 2 கையையும் நீட்டு. ஒரு கையை மூடிக்கோ, இன்னொரு கையை ஓப்பனாக வையின்னு சொல்றாருங்க. பிறகு குரு ஒரு டம்ளர்ல தண்ணியை எடுத்து 2 கையிலையும் ஊத்துறாருங்க. மூடி இருந்த கையில தண்ணி கீழே போயிடுச்சுங்க. திறந்திருந்த கையில ஊத்துனதும் நிதானமா அது போய் தங்குச்சு. குரு சொல்றாருங்க, மூடிய கையில பிடிக்க முடியாது, ஓப்பனா இருந்த கையில தான் பிடிக்கவும் முடியும், பெறவும் முடியும். வாழ்க்கை உங்களுக்கு தரணும்னா முதல்ல நீங்க ஓப்பன் ஆகணுங்க. அதாங்க லா ஆஃப் கிவிங்கோட அர்த்தம். நீங்க கொடுக்குறப்ப என்ன மனநிலையோட கொடுக்குறீங்கங்கிறது முக்கியங்க. மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கும்போது உங்க உள்ளத்திலிருந்து அன்போட கொடுங்க. உங்க வாழ்க்கையே மாறுங்கிற ஆசையோட கொடுங்க. யுனிவர்ஸ் செய்யற அமௌண்ட்டை பார்க்காதீங்க, கொடுக்குற ஹார்ட்டை தாங்க பார்க்கும். இதுதாங்க கிவிங்கோடைய சீக்ரெட். நீங்க என்ன கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பணம் மட்டும் இல்லைங்க. பணத்தை விட பவர்ஃபுல்லானது நிறைய இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன ப்ரேயர், ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு சின்ன பாசிட்டிவான வேர்ட்ஸு, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கூட உங்க வாழ்க்கைய மாற்றுங்க. யூனிவர்ஸுக்கு ஸ்மாலா நீங்க பண்ணினா கூட அதுக்கு பிக்கா தெரியுங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கைய மாற்ற போற எனர்ஜி. நீங்க லா ஆஃப் கிவிங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ வாழ்க்கையும் உங்களுக்கு மெதுவா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுருங்க. உங்க வாழ்க்கைக்கு நல்ல மனிதர்கள் வந்து சேருவாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஓப்பன் ஆகும். ஒரு யுனிவர்ஸே உங்க கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. கிவிங் ஒரு சிம்பிளுங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதே ஃப்ரீக்வன்சியில தாங்க இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி தருது. கொடுக்குறவன் தாங்க பெறதுக்கும் குவாலிஃபை ஆகுறான். அதனால கொடுங்க, உங்க வாழ்க்கையே மாத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.